பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, உங்களை பார்ப்பதில் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் துதிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கும் போது, லூசிபர், தேவனுடைய ராஜ்யத்தில் இருந்த லூசிபர், அவன் இழந்த 9 கற்களை, அவனுடைய சரீரத்துல தேவன் வைத்திருந்த 9 கற்களை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கு இணையாக தேவன் பூமியிலே ஆதாமை படைக்கும் போது அந்த ஆதாமுக்குள் ஒரு 9 விதமான விலை உயர்ந்த கற்களை வைத்திருந்தார். அந்த விலை உயர்ந்த கற்கள் என்ன என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் இதற்கு முன்பு வீடியோவிலே பத்ம ராகத்தை பற்றி பார்த்தோம். இன்றைக்கு வாசிக்கலாம். எசேக்கியேல் 28 அதிகாரம் 13 வசனம். நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பத்மராகமும் புஷ்பராகமும் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. புஷ்பராகம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, அது விலை உயர்ந்த ஒரு நவரத்தினக்கல். அது ஸ்தோத்திரம், நிறமற்றது, பல விதமான நிறங்கள் இருக்கக்கூடியது. அது மிகுந்த அழகுள்ளதும் கூட. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இந்த நவரத்தின கல்களில் விலை உயர்ந்த விசேஷித்த கல்லு தான் இந்த புஷ்பராகம். லூசிபருக்குள் இந்த புஷ்பராகம் என்கிற நவரத்தின கல், விசேஷமாய் பல கலர்ல இருக்கிற அழகுள்ள கல்லை தேவன் அவனுக்கு வைத்திருந்தார். அப்படியானால் இந்த நவரத்தின கல்லாகிய புஷ்பராகத்துக்கு பதிலாக மனிதனுக்குள் எதை வைத்தார் ஆண்டவர்? பாருங்கள், கலாத்தியர் 6 அதிகாரம் 22 வசனம். கலாத்தியர் 6:22. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம். இந்த புஷ்பராகம் என்கிற விலை உயர்ந்த கல்லுக்கு நிகராக நமக்கு தேவன் சந்தோஷத்தை வைத்திருக்கிறார். இந்த சந்தோஷம்னா என்ன? சந்தோஷம் அது ஒரு கலர் இல்லாதது. சந்தோஷம் விலை மதிப்பற்றது. சந்தோஷம் என்பது ஸ்தோத்திரம் எப்படி சொல்லலாம், அது யாரும் கொடுக்க முடியாத, பெற முடியாத ஒன்று. அந்த சந்தோஷத்தை தேவன் நமக்குள் வைத்திருக்கிறார். நாம் தனிமையில் கூட சந்தோஷப்படலாம், கூட்டத்தில் இருக்கும் போதும் சந்தோஷப்படலாம். அவன் சந்தோஷத்தில் சிரிக்கலாம், சந்தோஷத்தில் விளையாடலாம். ஏன்னா சந்தோஷமா இருக்க கற்றுக்கொள்ளணும். சந்தோஷமா இருக்கிறவர்கள் மகிழ்ச்சி, முகமலர்ச்சி உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுடைய வார்த்தை இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுது, சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, எப்படி புஷ்பராகம் விலை உயர்ந்ததோ, அது ஒரு விலை உயர்ந்த நவரத்தின கல்லோ, அது போலவே ஆண்டவர் சொல்லுகிறார் சந்தோஷமும் விலை உயர்ந்தது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை. ஆண்டவர் சந்தோஷமா இருக்கும்படி உங்களை அழைக்கிறார். சாத்தானுடைய வேலை என்ன தெரியுமா? அவனுக்குள் இருக்கிற புஷ்ப ராகத்தை, லூசிபருக்குள் இருக்கிற புஷ்ப ராகத்தை எப்படி இழந்தானோ, அதுபோல உங்களுக்குள் இருக்கிற சந்தோஷத்தை இழக்க செய்ய வேண்டும் என்பது சாத்தானுடைய திட்டம். நீங்க சந்தோஷமா இருக்கவே கூடாது. ஜபத்துல சந்தோஷமா இருக்கக்கூடாது, வேதம் வாசிக்கிறதுல சந்தோஷமா இருக்கக்கூடாது, தேவனோடு உறவாடுவதில் சந்தோஷமா இருக்கக்கூடாது. ஏன்னா அவன் அதை இழந்தான். நீங்கள் அவைகளோடு வாழக்கூடாது என்பதிலே சாத்தான் தெளிவுள்ளவனாயிருக்கிறார். லூசிபர் தெளிவுள்ளவனாயிருக்கிறார். எப்படியாகிலும் தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சந்தோஷமாயிருங்க. அது விலை உயர்ந்தது. சந்தோஷம் பல மாற்றத்தையும் பல ஆசீர்வாதத்தை உண்டாக்கும். பிரச்சனை இருக்கட்டும், போராட்டம் இருக்கட்டும், கஷ்டங்கள் இருக்கட்டும், தப்பு இல்லை. ஆனா சந்தோஷமா இருங்க. நீங்கள் சந்தோஷமா இருந்தீங்கன்னா எவைகளை வேண்டுமானாலும் மேற்கொள்ள முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சந்தோஷமா இருங்க. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.